இந்தாங்க சார் உங்க 4000 ரூபாய். எண்ணி 6 மாசத்துல லோனை முடிக்கிறேன். காசு பணம் புலங்குதோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஓகே, இப்போ பாஜக எதிர்ப்பலை அப்படின்றத 2 கட்சிகளையும் பிரதானமாக முன்னிலைப்படுத்துறாங்க. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி. இது எந்த அளவுக்கு 2 கட்சிகளுக்குமே சாதகமாக அமையும்? தமிழ்நாட்டில் எது எடுபடுமோ அதைத்தான் பேச முடியும். அது திமுக அதிமுக தலைமைகளுக்கு நல்லாவே தெரியுது என்ன விஷயம் எடுபடும் அப்படின்னு. பாஜக எதிர்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதில் ஒன்றும் பெரிய குழப்பம்லாம் கிடையாது. நீங்கள் மோடிக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்களா, ஒரு விஸ்வகுரு, இந்துக்களுடைய தலைவர் அப்படின்னு. அந்த பிம்பத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அந்த பிம்பத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு வெடிக்கும். இவங்களோட கூட்டணின்றது 2026லுமே நாங்கள் வச்சுக்க மாட்டோம் அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுகிறாங்கல்ல. அதில் இன்னும் அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா, கான்கிரீட்டாக இருப்பாங்கன்னு நம்புறீங்க? அதெல்லாம் நம்ம இந்த அரசியல் கட்சிகளை நம்பி நம்ம எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. பொதுவெளியில் சொல்கிறாங்க, ஆமாம் நாளைக்கு தேவைன்னா பிஜேபி கூட போயிட்டு அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. 40 நாங்கள் தான் அப்படின்னு தொடர்ந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க. களம் அப்படி தான் இருக்கா? களம் அப்படி இல்லை. அதாவது அவ்வளவு சுலபமாக 40 ஜெயிச்சிட முடியாது. நீங்கள் 40 ஜெயிக்கணும், ரொம்ப போராடி தான் ஜெயிக்கணும். இன்னைக்கு தேதிக்கு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் 30-32 தொகுதிகள் திமுக. இப்போ நிறைய வாக்குறுதிகள் கட்சியில், திராவிட கட்சிகள் 2 கட்சிகளையுமே வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. பாஜகவும் ஒரு வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. இந்த வாக்குறுதிகள் இந்த தேர்தலில் மக்கள் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி அது இந்த வாக்குறுதிகள் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? இப்போ ஜனங்க என்ன கேட்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க. இப்போ தகுதியுள்ள மகளிர், தகுதி இல்லாத மகளிர்லாம் அதுக்கப்புறம் அதெல்லாம் முன்னாடி சொன்னீங்களா? 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல எல்லா குடும்ப தலைவர்களுக்கு, எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்குறாங்க. இப்போ நிற்க வச்சு கேள்வி கேட்க முடியுது இல்லை? அதுக்கு தான் தேர்தல், அதை நம்பி தான் ஓட்டு போட்டான். சில தொகுதிகளில் கடுமையான ஃபைட் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் தேனி தொகுதி எடுத்துக்கோங்க. தங்கத்தமிழ்ச்செல்வன் இருக்காரு, டிடிவி குக்கர் சின்னத்தில் நிற்கிறார். இலைக்கு ஓட்டு போட்டு பழகின கூட்டம் ஒன்று அங்கே இருக்குது. இப்போ கூட சில பேர் அங்கே இருக்கிற பாமர மக்கள் டிடிவிக்கு ஓட்டு போடணும்னு நினச்சின்னு போய் இலையில ஓட்டு போடுவாங்க. தேர்தலுக்கு அப்புறமா அதிமுகன்ற கட்சியே இருக்காது, டிடிவி தினகரன் கைகளுக்கும் ஓபிஎஸ் கைக்கும் போயிடும் அப்படின்னு தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலை பேசிட்டு வர்றாரு. இதெல்லாம் தேர்தலுக்காக பேசுகிற பேச்சு, அதை அழிக்க முடியாதுன்னு அண்ணாமலைக்கும் தெரியும். ஏன்னா திமுக அதிமுக 2 கட்சியுமே ஆலமரம் மாதிரி இந்த தமிழ்நாட்டிலே வேரூன்றிய கட்சிகள். இதெல்லாம் ஒரு நைட்டில் யாராலும் அழிச்சிட முடியாது. இப்போ பாஜகவுக்கு இங்கே தமிழ் மாநில இருக்கக்கூடிய பாஜகவுக்கு அதிமுகன்றது பிரச்சனையாக இருக்கா, இப்போ எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கா? அதிமுக தாங்க பிரச்சனை. அவங்களுக்கு 2வது இடத்துக்கு அவங்க வரணும். அதிமுகவை அகற்றிட்டு அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு பல உத்திகள், அதில் இது ஒரு தேனி மாதிரி தான் கோயம்புத்தூர். இப்போ நீங்கள் அண்ணாமலையோ ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டு, ஆனால் ஜெயிச்சிருவாரா அப்படின்னா அவர் எதிர்த்து நிற்கிறது யாரு? சிங்கே ராமச்சந்திரன். திமுகவும் அதிமுகவும் நிற்குது. அப்போ 2 மலை கூட மோதணும். அவர் சாதாரண ஒரு டம்மி கேண்டிடேட், ஏதோ ஒரு சின்னோன்னா அவர் ஜெயிச்சுட்டு போயிடுவார். இன்கேஸ் கோயம்புத்தூர்ல திமுக நிற்காம லாஸ்ட் டைம் மாதிரி கம்யூனிஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அண்ணாமலோட வெற்றிக்கு உறுதியாக இருந்திருக்குமா? கொஞ்சம் டஃப் தானே. நீங்கள் திமுக நிற்காம கூட்டணி கட்சின்னு வச்சுக்கலாம். திமுக எடுத்த முடிவு கரெக்ட். இது எல்லாமே ஜூன் 4 தான். யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 30% யங் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அந்த யங் ஓட்டர்ஸ் யாருக்கு ஓட்டு போடுவான்னு தெரியாது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தேர்தல் வியூக அமைப்பாளர் பார்த்திபன் அவர்கள். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தேர்தலுக்கு கிட்டத்தட்ட கடைசி நாளில் நம்ம இருக்கோம். எல்லா கட்சிகளும் பிரச்சாரங்களில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எந்த கட்சி பிரச்சாரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்புறீங்க? அப்படி ஒருத்தருக்கு தனியாக மார்க்லாம் கொடுக்க முடியாதுங்க. எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது 4 முனை போட்டி. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர். ஸோ 4 பேருமே அவங்கவுங்களுடைய கொள்கைகள், அவங்கவுங்களுடைய விஷயங்களை ரொம்ப சிறப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. இல்லை இவங்களுடைய பிரச்சாரம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, எடப்பாடி முன்னாடி பேசுனதை விட இந்த பிரச்சாரங்களில் கொஞ்சம் அனல் பறக்க பேசுகிறாரு. பாஜக கூட இல்லை. போன முறை பாஜக கூட இருந்ததுனால சில விஷயங்களை அவங்களால வெளிப்படையாக பேச முடியல. ஆட்சியில் இருந்தாங்க முன்னாடி 19.
இப்போ வந்து ஆட்சிலையும் இல்லை, பாஜக பேக்கேஜும் கிடையாது. அதனால் ரொம்ப தைரியமாக பாஜகவையும் திமுகவையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. எப்போவுமே ஜனங்களுக்கு அரசுகளை குறை சொல்லி ஒருத்தர் பேசும்போது, இல்லை அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கும்போது ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது யாராக இருந்தாலும். இப்போ அந்த இடத்துல முன்னாடி ஸ்டாலின் இருந்தார், இப்போ அந்த இடத்துல எடப்பாடி இருக்கார். பட் ஆளுங்கட்சியை நோக்கி கேள்விகள் எழுப்புறது அப்படின்றது நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியான ஒரு நகர்வு தான். ஆனால் திமுகவை நோக்கி கேள்வி கேட்குற எடப்பாடி பாஜகவை நோக்கி கேள்விகள் எழுப்புறாரா அப்படின்றது ஒரு சந்தேகமாக தானே இருக்குது. அவர் அந்த அளவுக்கான ஒரு சாட்டமான விமர்சனம் வந்து மோடியை நோக்கி இருக்க மாட்டேது. இங்கே இருக்க அண்ணாமலை மாநில தலைமையை தானே விமர்சிக்கிறாரு. இல்லை, இப்போ சமீப பிரச்சாரங்களில் பார்த்தீங்கன்னா மோடியை நோக்கியும் அவர் வந்து பேசுகிறாரு. அது நீங்கள் சொல்கிறது ஆரம்பத்தில் அது இவங்க கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னு சொன்னாலும் அதிமுக அவர்கள் பெருசாக விமர்சனம் பண்ணல. அண்ணாமலை வேணால் பேசுவார். மோடி வந்தபோது கூட இங்கே ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் புகழ்ந்துட்டு தான் போனார். ஏடிஎம்கேவை டைரெக்டாக பெருசாக அட்டாக் பண்ணிடல, அவர் எதுவும் பேசலை. ஆரம்பத்தில் முதல் இந்த 8 முறை வந்தார் இல்லையா தமிழ்நாட்டுக்கு, 8 முறை வந்ததில் ஆரம்பத்தில் வந்த கூட்டங்களெல்லாம் பேசலை. கடைசியில் தான் இவங்க வந்து இவர் அவங்கள அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க, அவங்க இவங்களை அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க. மோடி அவர்கள் ஒரு பேட்டியில் ஸ்டேட்டாகவே அட்டாக் பண்ணுறாருல்ல சார். அவங்க வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட கனவுகளை தற்போது இருக்கக்கூடிய அதிமுக சிதைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நேரடி விமர்சனங்கள் வச்சப்போ கூட இங்கே இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் கூட எடப்பாடி பழனிசாமி நேரடியாக மோடி அவர்கள் விமர்சிக்கல. அந்த ஒரு கேள்விகள் இன்னும் வரைக்கும் தொடர்ந்து எழுந்துட்டு தான் இருக்குது. இதனால தானே வந்து பாஜகவோட பிடிமா ஏடிஎம்கே இருக்காங்க, அவங்க செயல்படுறாங்களோ அப்படின்ற மாதிரி பார்வைகள் வைக்கப்படுது. பாஜகவை அவர் சமீப காலம் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கூடுதலாக எதிர்க்கிறாரு. திமுக இந்த குற்றச்சாட்டை வைக்குது. அதுக்கு பதிலுக்கு தான் எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, திமுக தான் உண்மையான பி டீம், அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து பல வேலைகளை பார்க்குறாங்க, எங்கள் கட்சியை ஒழிக்கிறதுக்கான வேலைகளை இவங்க சேர்ந்து பார்க்குறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக பேசும்போது மக்கள்கிட்ட இதுக்கு ஒரு ட்ராக்ஷன் கிடைக்க தான் செய்யும். ஓகே, இப்போ பாஜக எதிர்ப்பலை அப்படின்றத 2 கட்சிகளுமே பிரதானமாக முன்னிலைப்படுத்துறாங்க, திமுகவும் சரி அதிமுகவும் சரி. இது எந்த அளவுக்கு 2 கட்சிகளுக்குமே சாதகமாக அமையும்? ஏன்னா நம்ம தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2019 திமுக அது ரொம்ப உதவி இருக்குது பாஜக எதிர்ப்பு அப்படின்றது. இப்போ ஏடிஎம்கேவும் அதை கையில் எடுத்திருக்காரு. அப்போ அவங்க ஓட் பேங்க் வந்து அவங்க இது பண்ணிட முடியும் நம்புறாங்களா? ஏன்னா சிறுபான்மையினர் ஓட் பேங்காக தான் நாங்கள் இந்த ஒரு இதை எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்களே. தமிழ்நாட்டில் எது எடுபடுமோ அதைத்தான் பேச முடியும். அது திமுக அதிமுக தலைமைகளுக்கு நல்லாவே தெரியுது என்ன விஷயம் எடுபடும் அப்படின்னு. பாஜக எதிர்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதில் வந்து ஒன்றும் பெரிய குழப்பம்லாம் கிடையாது. நீங்கள் மோடிக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்களா, ஒரு விஸ்வகுரு, இந்துக்களுடைய தலைவர், அப்படி ஒரு பெரிய மாபெரும் அரசியல் ஆளுமை, உலகமே பார்த்து வாக்களிங்கன்னு சொல்கிறாங்க. மோடி சொன்னதுனால தான் அணு ஆயுதத்தை இவங்க மேலே போடல, ரஷ்யாவே அவர் மிரட்டி வச்சிட்டாருன்னு கூட பிஜேபிக்காரங்கெல்லாம் பிரச்சாரங்கள்லாம் பேசுறது நம்ம பார்க்குறோம். அந்த பிம்பத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் அந்த பிம்பத்தெல்லாம் ஏற்றுக்கல இது வரைக்கும். அதனால் மோடி எதிர்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்குது. போன முறை 19 ஒரு கடுமையான அலை இருந்துச்சு, ஆன்டி மோடி வேவ். அந்த மாதிரி ஒரு ஆன்டி மோடி வேவ் இங்கே இல்லை. ஏன் அந்த ஆன்டி மோடி வேவ் அப்போ இருந்துச்சுன்னா, டிஎம்கே ஆட்சியில் இல்லை, அவர்கள் கோபேக் மோடி போடுறது, கருப்பு பலூன் பறக்க விடுறதுன்னா அதை ஆக்டிவாக வச்சுக்கிட்டாங்க. இப்போது அவங்களும் ஆட்சியில் இருக்கிறதுனால அதை அந்த மாதிரி பெரிய அளவில் எதிர்ப்புகளை கிரவுண்டில் இறங்கி காமிக்கிறது இல்லை. கேட்டால் அது மத்திய மாநில உறவுகள், அது அரசு, நாங்கள் முதலமைச்சராக இருக்கோம், அவர் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்துக்கிட்டு சில விஷயங்களை பண்ண முடியாது, சில கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு இருக்குது. அப்போ எதிர்க்க வேண்டியது யார்? பிஜேபி, அதிமுக. திமுக எப்படி களத்தில் நின்று பாஜகவை எதிர்த்ததோ அந்த மாதிரி அதிமுக எதிர்க்கல. ஏன்னா அவங்க கூட்டணியில் தான் இருந்தாங்க. இப்போ ஒரு தேர்தலுக்கு ஒரு 4-5 மாதம் முன்னாடி தான் வெளியில் வந்தாங்க. அந்த டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப கம்மி. அதனால அந்த பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அந்த மனநிலை இருக்க வேவ் இருக்குல்ல, அது 2019 தீவிரமாக இருந்தது. இப்போ அந்த அளவுக்கு தீவிரமாக இல்லை. ஆனாலும் பாஜக மேலே ஒரு அவர்ஷன் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் இருக்குது, பாஜகன்ற கட்சி மேலே. அதை அறுவடை செய்யணும் அப்படின்னு பார்க்குறாங்க அந்த ஓட்டு. இன்னொன்று, எப்படி வட மாநிலங்களில் ஹிந்து கன்சாலிடேஷன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து மைனாரிட்டி கன்சாலிடேஷன் பண்ணணும் அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் முயற்சி பண்ண 2 கட்சிகளுமே. அது நீங்கள் எப்படி கன்சாலிடேட் பண்ண முடியும்னா, பாஜகவுக்கு சரியான எதிரி நான் தான், பாஜகவை சமாளிக்கணும், அது என்னால் மட்டும்தான் முடியும், நீங்கள் எனக்கு கூட இருந்தீங்கன்னா பாஜக நாங்கள் வராமல் பார்த்துக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் நம்பிக்கை அதிமுக கொடுக்குறாங்களான்றதானே கேள்வி. அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் திமுக மேலே வர நம்பிக்கை அதிமுக மேலே அவ்வளோ சீக்கிரம் வரல, சிறுபான்மையினருக்கு வராது. அது வரலன்னா ஏன் வரல? ஏன்னா உங்களுடைய கடந்த கால வரலாறு எப்படி, நீங்கள் இவ்வளோ காலம் அவங்க கூட தான் இருந்தீங்க,
இப்போதான் நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க, வந்த உடனே நான் நல்லவன், நான் திருந்திட்டேன் நேற்றுலேருந்து அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நம்ப மாட்டாங்கல்ல. அதை நம்ப வைக்கிறதுக்கான முயற்சிகளில் எடப்பாடி இறங்கியிருக்காரு. அது இவ்வளோ சீக்கிரம் உடனே நம்பி இஸ்லாமியர்கள் ஒரு 5% இருக்குன்னா மொத்த பேரும் கொண்டு வந்து எடப்பாடி ஓட்டு போட்டுருவாங்கன்னா அதெல்லாம் போட மாட்டாங்க. நீங்க ஒரு அப்சர்வரா இப்ப தொடர்ந்து அவங்க விமர்சிக்கிறாங்களா பாஜகவை, அதிமுக இவங்களோட கூட்டணின்றது 2026 நாங்க வச்சுக்க மாட்டோம் அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுறாங்கல்ல, அதுல இன்னும் அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா, கான்கிரீட்டா இருப்பாங்க நம்புறீங்க? அதெல்லாம் நம்ம இந்த அரசியல் கட்சிகளை நம்பி நம்ம எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களாலே அந்த உத்தரவாதம் பொதுவெளியில் சொல்றாங்க, உண்மையிலேயே மனசுக்கு உள்ள அந்த உத்தரவாதத்தை அவங்க கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அரசியல்ல ஒவ்வொரு நாளும் களம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆமா, நாளைக்கு தேவைன்னா பிஜேபி கூட போயிட்டு அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் வந்து நாளை கதையெல்லாம் நிச்சயம் இல்லைங்க. இன்னைக்கு இந்த தேர்தலுக்கு இல்லை, அது மட்டும் தான் நிதர்சனம். 2019 நாங்கள் ஒரு தொகுதி தேனியில் வந்து நாங்கள் எதிர்பாராதமாக தோத்துட்டோம். ஆனால் இந்த முறை வந்து 39 எங்களுக்கு தான், பாண்டிச்சேரி 40 நாங்கள் தான் அப்படின்னு தொடர்ந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க. திமுக கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. களம் அப்படி தான் இருக்கா? களம் அப்படி இல்லை. அதாவது அவ்வளவு சுலபமாக 40 ஜெயிச்சிட முடியாது. நீங்கள் 40 ஜெயிக்கணும்னா ரொம்ப போராடி தான் ஜெயிக்கணும். இன்னைக்கு தேதிக்கு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் 30-32 தொகுதிகள் திமுகவுக்கு உறுதியாக இருக்குது. ஒரு 7-8 தொகுதி கடினமான ஃபைட் இருக்குது. அது எப்படி போகும்னு யாருக்குமே தெரியாது. திமுக தலைமை அதிமுக தலைமையால் கூட அதை வந்து சரியாக கணிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சில தொகுதிகளில் கடுமையான ஃபைட் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் தேனி தொகுதி எடுத்துக்கோங்க. தங்கத்தமிழ்ச்செல்வன் இருக்காரு, அதுக்கு எதிராக இலையில நாராயணசாமின்னு ஒரு கேண்டிடேட் நிற்கிறார். டிடிவி குக்கர் சின்னத்தில் நிற்கிறார். இப்போது டிடிவி அந்த மண்ணுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒருத்தர், ஜெயிச்சிருவாரு அப்படின்னு அவங்க ஆட்கள் சொல்கிறாங்க. இப்போ இதில் 3 பேரில் யார் ஜெயிப்பாருன்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். 3 பேருக்குமே வெற்றி வாய்ப்புக்கான காரணங்களும் இருக்குது, 3 பேரும் தோத்து போகிறதுக்கான காரணங்களும் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி சார், திமுக ஏன் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு, சரி அவரோட சமுதாய ஓட்டு அப்படின்றது இருக்குது. டிடிவி தினகரன் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காரு, மக்களவை ஜெயிச்சு வெற்றி பெற்றிருக்காரு. இவங்க 2 பேருமே ஒரு களத்தில் வந்து களம் தனக்கான களம் அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. இந்த ரேஸ்லேயே வந்து அதிமுக இல்லை சார்? அதை நம்ம அப்படி சொல்ல முடியாது. அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். திமுக அதிமுக 2 பேர் மட்டும் தான் ஃபைட் அப்படின்னு வச்சுங்களேன். இது 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க. இது நடுவில் ஒரு பிளேயர் இருக்கும்போது அவர் ஸ்பாய்லர், யாரோ ஒருத்தரோட வெற்றி வாய்ப்பை கெடுத்துருவாங்க. சில நேரங்களில் ஸ்பாய்லரே ஜெயிச்சிருவாங்க. இந்த களம் இருக்குல்ல, தேனின்ற தொகுதி அதிமுக பெல்ட். தங்கத்தமிழ்ச்செல்வனே அதிமுகலேருந்து வந்தவர் தான், திமுகவுடைய பூர்வீக கேண்டிடேட் கிடையாதுல்ல அவரே அதிமுக. அவங்க எல்லாருமே அதிமுக காரங்க, 3 பேருமே. இவங்க எல்லாருக்குமே பேஸ் எதுனா அதிமுக தான். அதிமுக ஓட் பேங்க் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இலைக்கு ஓட்டு போட்டு பழகின கூட்டம் ஒன்று அங்கே இருக்குது. அவன் ஒரு 50 வருஷமாக எப்போ தேர்தலாம் போய் இலைக்கு ஓட்டு போட்டு வந்திருப்பான் கண்ணை மூடிட்டு. கேண்டிடேட் எல்லாம் பிரச்சனையே இல்லை. இப்போ கூட சில பேர் அங்கே இருக்கிற பாமர மக்கள் டிடிவிக்கு ஓட்டு போடணும்னு நினச்சின்னு போய் இலையில ஓட்டு போடுவாங்க. அப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்குது. தங்கத்தமிழ்ச்செல்வன் ரொம்ப சொன்னார், நான் வந்து உனக்கு தான்ப்பா ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி இலையில ஓட்டு போட்டாங்க. இலையில தான்ப்பா ஓட்டு போட்டேன், உனக்கு தான் ஓட்டு போட்டேன். அவர் இலையிலேருந்து வெளில வந்தார்ல, வெளில வந்து வேற ஒரு சின்னத்தில் நின்னார், பரிசு பெட்டி சின்னமா எதுலையோ நின்னார். அப்போது அவர் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் அவருக்கு ஓட்டு போகிறோம்னு நினச்சிட்டு இலையில ஓட்டு போடுறாங்க. அந்த சின்னன்றது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். சின்னன்றது மேஜர் ரோல் பண்ணும். தேனின்ற தொகுதியில் இலை சின்னத்தை அதான் தொகுதியோடு சேர்த்து பார்க்கணும். அந்த தொகுதியில் இலை சின்னம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சின்னம். டிடிவி ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிடேட்டு, சின்னம் பவர்ஃபுல் இல்லை, ஆனால் கேண்டிடேட் பவர்ஃபுல்லான கேண்டிடேட்டு. இப்போது திமுக அரசு மீது அதிருப்தியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1,00,000 பேர் திமுக ஓட்டு போடக்கூடாது முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 1,00,000 பேர் டிடிவிக்கு ஓட்டு போடுவாங்களா இலைக்கு ஓட்டு போடுவாங்களா? அவங்க ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் செட் ரெட்டைலை அப்படின்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. 1,00,000 பேரும் நிச்சயமாக போய் டிடிவிக்கு போட போகிறதில்ல, 1,00,000 பேர் அப்படியே போய் நாராயணசாமிக்கும் போட போகிறதில்ல. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் எங்கே பிரியும் நமக்கு தெரியாதுல்ல. இதை தான் சொல்ல வரேன். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரியும் போது ஃபைனல் ரிசல்ட் என்ன ஆகும்னு தெரியாது. இதோட முக்கியமான ஒரு விஷயம், ஒரு தொகுதியுடைய போலிங் பர்சன்டேஜ். 100% வாக்காளர்களும் எல்லா இடத்துலையும் போய் ஓட்டு போடுறதில்லை. 100% வாக்காளர் இருக்காங்க, 10,00,000 பேர் இருக்காங்கன்னா 6,00,000 7,00,000 பேர் தான் போலிங். அவ்வளோ பேர் தான் ஓட்டு போடுறாங்க. மற்றவங்களாம் பல்வேறு காரணம், ஒன்று ஊரில் இருக்க மாட்டாங்க, இல்லை வயசானவங்களாக இருப்பாங்க, நான் வரலன்னு விட்டுருவாங்க, வெயில் அடிக்குது நம்ம போய் ஏன் லைன்ல போய் பார்ப்பான், ஒரு 50-100 பேர் நின்றுட்டு இருந்தாங்கன்னா திரும்பி போயிடுவான், கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம்னு நினைப்பான், 2-3 வாட்டி வந்து பார்ப்பான், அதுக்கப்புறம் விட்டுருவான். சில பேர் சாயந்தரம் முடிஞ்சு போச்சு டைமு லேட்டாக வருவான்.
இந்த பஞ்சாயத்தெல்லாம் நம்ம கிரவுண்டில் நிறைய இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதனால தான் அரசியல் கட்சிகளில் அவங்க அறிவுறுத்தலே எல்லாரையும் கூட்டு போய் கரெக்டாக ஓட்டு போட வைங்க, அவங்கவுங்க ஓட் பேங்க் அவங்கவுங்க கொண்டு போய் ஓட்டு போட வைக்கிறதுன்றதே ஒரு பெரிய வேலை. அதை ரொம்ப கரெக்டாக செய்வாங்க. அந்த போலிங் பர்சன்டேஜ்லேருந்து இப்போது 100% பேர் 70% பேர் ஓட்டு போடுறாங்க, 30% ஓட்டு போடல வச்சுக்கோங்களேன். அந்த 30% ஒருத்தருக்கு ஆதரவான ஓட்டுன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. திமுக ஆதரவாளர்கள் ஒரு 30% போடலைன்னா இது அவங்களோட வெற்றி வாய்ப்பு பாதிக்குது. அவன் போவே இல்லை. ஆமாம். அப்போது வர வேண்டிய ஓட்டு வராமல் போயிடுது. அப்போ வந்திருக்குது 70 ஓட்டு தான். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போவுமே ஒரு பொது அபிப்பிராயம் என்னென்னா, போலிங் பர்சன்டேஜ் அதிகமாச்சுன்னா அரசு மேலே மக்கள் கோபமாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் எப்படியாவது கவர்மெண்ட் போயே ஆகணும் அப்படின்னு போய் ஓட்டு போட்டாங்க. ஆனால் போலிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் கவர்மெண்ட் மேலே கோபமாக இருக்காங்க. அதனால் இவ்வளோ பேர் லைனில் போய் நின்று கரெக்டாக ஓட்டு போட்டிருக்காங்க. பட் இங்கே நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் வர வேணாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் தானே சார் இருக்கும். அப்போ இங்கே திமுக மீதான ஆன்டி இன்கம்சி இந்த தேர்தலை பிரதிபலிக்குமா? இந்த ஃபேக்டர் இருக்குது. ஏன்னா இந்த கோவம் அவங்களுக்கு என்னென்னா, இது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஆட்கள் ஓட்டு கேட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட வர அமைச்சர்கள்லாம் நிறுத்தி நிறைய இடத்துல மக்கள் கேள்வி கேட்குறத நம்ம பார்க்குறோம். ஊருக்குள்ளேயே வராதிங்கன்னு அனுப்புறதை பார்க்குறோம். இது அவங்க என்ன கேட்குறாங்க, 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஏன் கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கும் இந்த தேர்தலுக்கு என்ன சம்மந்தம்? இது நீங்கள் சொன்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தல். அப்போ நாடாளுமன்ற தேர்தல் எம்பி கிட்ட நீங்கள் எங்கள் ஊருக்கு ரயில் கொண்டு வரேன்னு சொன்னீங்க, ரயில் கொண்டு வரல, இந்த மாதிரி விஷயங்கள் தானே கேட்கணும். ஜனங்களுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் தெரியாது. அப்போ சிஏஏ சட்டம் அப்படின்றது ஒன்றும், எனக்கு இங்கே சொத்து வரி உயர்வு ஏறி இருக்குது, மின்சார கட்டணம் ஏறி இருக்குது அப்படின்றதும் மக்களுக்கு பிரித்து பார்க்க தெரியாது. அவங்களுக்கு பிரித்து பார்க்க பாதிக்கப்படுறாங்க. ஆமாம், எனக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லைனா கூட அவங்க எம்பியை கேட்பாங்க. நீங்கள் எதை கவுன்சிலர் கிட்ட கேட்கணும், எதை எம்எல்ஏ கிட்ட கேட்கணும், எதை எம்பி கிட்ட கேட்கணுன்றதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்களுடைய மக்கள் பிரதிநிதி, எனக்கு பிரச்சனைனா உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்கள் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும். சரி, இப்போ நீங்கள் பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க இல்லையா 30-40 தொகுதி அடிப்பாங்களா அப்படின்றது டவுட் தான். ஆனால் ஒரு 30 தொகுதி கன்ஃபார்மாக 30 தொகுதி ஷுவராக ஜெயிச்சிருவாங்க. மிச்சம் ஒரு 9 தொகுதியில் கடுமையான போட்டி இருக்கும். இந்த கடுமையான போட்டியில் கூட ஒரு 5 தொகுதியில் திமுக லாஸ்ட் மினிட்ல எட்ஜில் ஜெயிச்சுட்டு போயிடும். ஒரு 3-4 தொகுதியில் திமுக விட ஏடிஎம்கேக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கு. ஓகே, ஏன்னா ஏடிஎம்கே ஆரம்பத்திலிருந்து இப்போ பத்திரிகையாளர்களாகட்டும், உங்களை மாதிரி பொலிட்டிக்கல் ரொம்ப அப்சர்வ் பண்ணுறவராகட்டும், இவங்க எல்லாருமே சொல்கிறது ஏடிஎம்கே அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் காட்ட மாட்டுறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்கள் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிரவுண்டில் ஏடிஎம்கே அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பண்ணக்கூடிய பிரச்சாரங்கள் பெரிதளவில் ஈடுபடுது. இப்போ எக்ஸாம்பிள் செல்லூர் ராஜ் அவர்கள் பண்ணுறதாகட்டும், இங்கே வேலூரில் கேசி வீரமணி அவர்கள் பண்ணுற பிரச்சாரங்களாகட்டும், இது எல்லாமே மக்கள் மத்தியில் போய் சேருதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பார்க்குறப்ப எப்படி தோணுது? நீங்கள் சில பேர் முதல்ல அறிவிப்பாங்க. இது நமக்கு மொத்தமே நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கும் குறைவான காலம்தான் இருந்தது. டே 1லேயே எல்லாரும் ஒரே சமயத்தில் ரேஸுக்கு ஓட மாட்டாங்க. இது 1, 2, 3 எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரே நேரத்தில் ஓடுறதுலாம் எப்பவுமே நடக்காது. பட் எலெக்ஷனில் ரேஸ் தானே சார்? இல்லை, அதான் சொல்கிறேன், அது அப்படி நடக்காது. சில கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை முதல்ல கொடுத்துருவாங்க. சில பேர் நீங்கள் பிஜேபி மேனிஃபெஸ்டோ எப்போ கொடுத்தாங்க? முந்தானே வந்துச்சு. எலெக்ஷனே ஒரு 4 நாளைக்கு நடக்க போகுது. இப்போ தான் அவங்க மேனிஃபெஸ்டோவே கொடுக்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் அவங்க எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க யோசிச்சு பாருங்கள். இந்த மேனிஃபெஸ்டோ வச்சு பிரச்சாரம் பண்ணணும்னு ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாருன்னா பிஜேபி கேண்டிடேட்டு, அவர் பிரச்சாரமே பண்ணாமல் உட்காந்து தான் இருக்கணும். முந்தானே தான் வந்திருக்குது. அதனால் இந்த ப்ரியாரிட்டி மாறுங்க. இதை வச்சுலாம் நம்ம சொல்ல முடியாது. கடைசியில் ரேஸ் முடியும் போது இப்போ ஃபைனல் எலெக்ஷனுக்கு இந்த பிரச்சாரம் நாளையோட முடியுது. இப்போ யார் யார் எங்கெங்கே இருக்காங்க, என்னென்னலாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, எது மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு, எது மக்கள்கிட்ட எடுபட்டது எடுபடல, இதுதான் கேள்வி. யார் முதல்ல ஆரம்பித்தாங்க, ஃபஸ்ட்டு 10 நாள் யார் ஆக்டிவாக இருந்தாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போது இதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்குது. ஒருத்தர் நான் உங்களுக்கு கிரவுண்டை சொல்கிறேன். ஒரு வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க வச்சுங்களேன், சும்மா போக முடியுமா? அதுக்கு ஒரு 10 வண்டி வேணும், மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லணும், கூட அவங்ககிட்ட சொல்லணும், கூட்டம் வேணும். அவர் போகிறாருன்னா அவர் வரவேற்கிறதுக்கு ஒரு ஒரு 10 பேர். அவர் பட் ரோட்டில் போகிற யாருமே வரவேற்கலன்னு வச்சுங்களேன், அதுக்கு போகாமல் சும்மா இருக்கலாம். அவர் இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு தான் அவர் போக முடியும். கரெக்டுங்களா? இதுக்கு பணம் வேணும். இது எல்லாத்தையும் அவங்க செஞ்சு இப்படி பல முன் தயாரிப்புகளோட தான் களத்துக்கு போக முடியும். முன் தயாரிப்பு இல்லாமல் களத்துக்கு போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு 4 ஃபோட்டோ வந்தாலே இன்னைக்கு என்ன ஆகுது சோஷியல் மீடியாவில் பின்னடைவே. அது ட்ரெண்ட் ஆச்சுன்னா அந்த முதல்ல செட் ஆகுது பார்த்தீங்களா, வரவேற்பே இல்லை அவருக்கு அப்படின்னா அது நரேட்டிவ் அப்படியே செட் ஆகிடும். அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால் யார் முதல்ல வந்தாங்கன்றது அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. கடைசியாக இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிரச்சாரம்லாம் ஓஞ்சிருச்சு. இப்போ ஒரு வேட்பாளர் வாக்காளர் வீட்டில் உட்காந்து நம்ம தொகுதியில் யார் யார் நிற்கிறாங்க, யாரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, யாரெல்லாம் என்ன பேசுனாங்க, டிவியில் நம்ம என்ன பார்த்தோம், சோஷியல் மீடியா என்ன பார்த்தோம் யோசிக்கும் போது அவன் மனசில் யாருக்கு ஓட்டு போடலான்னு தோணுதோ
அந்த பிரச்சாரம் தான் வெற்றி பெற்ற பிரச்சாரம். இப்போ நிறைய வாக்குறுதிகள் கட்சியில், திராவிட கட்சிகள் 2 கட்சிகளையுமே வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, பாஜகவும் ஒரு வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க இல்லையா சார்? இந்த வாக்குறுதிகள் இந்த தேர்தலில் மக்கள் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி அது இந்த வாக்குறுதிகள் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு அவங்க தேர்வு செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? வாக்குறுதிகள் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இப்போ சிஎம் சொல்லும்போது ஸ்டாலின் நேற்று திருவள்ளூரில் கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, திமுக அணியுடைய மேனிஃபெஸ்டோ வந்து கதாநாயகன், பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ வில்லன் அப்படின்னு சொல்கிறார். மேனிஃபெஸ்டோ ரொம்ப முக்கியம், அதை படித்து பார்ப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் தேர்தல் வாக்குறுதி எந்த அளவுக்கு நிறைவேற்றுறாங்க நிறைவேற்றலைன்றது அடுத்தது. அதுதான் வந்து மக்களுக்கு அவங்க கொடுக்குற உறுதிமொழி, நாங்கள் வந்தால் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு. அதில் என்னெல்லாம் அதுதான் அவங்களுடைய ஐடியாலஜியை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ பிஜேபி என்ன சொல்லுது, ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம் நாங்கள் கொண்டு வருவோம். அவங்களோட ஐடியாலஜி பெரும்பான்மை இந்து ஓட்டுக்களை வாங்குறது. ஸோ பெரும்பான்மை இந்துக்களுக்கு என்ன தேவைன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை உறுதிமொழியாக கொடுக்குறாங்க. இப்போ கச்சத்தீவை பற்றி பேசுனாங்க, கச்சத்தீவு மேனிஃபெஸ்டோலே இல்லை. அவங்க எதுக்கு உண்மையான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அது மேனிஃபெஸ்டோவில் இருக்கும். திமுக காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ எடுத்துக்கோங்க. பாஜக காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ என்ன சொல்கிறாங்க, 100 நாள் வேலை திட்டத்தை 100 நாள்லேருந்து 150 நாட்களாக்குவோம், ஒரு நாளைக்கு 400 ரூபாய் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம், ஏழை குடும்பங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம். இதில் இந்த மாதிரி நிறைய வாக்குறுதி கொடுக்கும்போது நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருந்தேன்னா பிஸ்னஸ் தொடர்பாக அவங்க ஏதாவது கொடுக்குற டேக்ஸை குறைக்கிறோன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம், எனக்கு அது ரொம்ப முக்கியமாக தோணும். அது எனக்கு இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு அப்போ இவங்களுக்கு போடலாம், இவங்களுக்கு போட்டால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைப்பாங்க. நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும், உங்களுக்கு ஓட்டு போட்டால் எனக்கு என்ன லாபம், அந்த கேள்விக்கான பதில் தான் மேனிஃபெஸ்டோ. மாணவர்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டர் அவன் பார்க்குறாங்கன்னா கல்வி கடன் ரத்து பண்ணுவோம், அப்போ பரவாயில்ல அப்பா இவங்களை கடன் வாங்கியிருக்காங்க நமக்காக, இவங்க வந்தாங்கன்னா நம்ம கல்வி கடன் ரத்து பண்ணுவாங்க, இரட்டி பார்க்கும், நமக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாங்க. அப்போ யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுறது. அப்போது மேனிஃபெஸ்டோ தயார் பண்ணும்போது செக்ஷன்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் தயார் பண்ணுவோம். பெண்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறோம், மாணவர்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறோம், விவசாயிகளுக்கு இதெல்லாம் கொடுக்குறோம். அப்புறம் நீங்கள் குறிப்பாக அந்த சில ஏரியாக்கள்னு இருக்கும், இப்போ கடலோர பகுதிகள்னால் மீனவர்கள் நலனுக்காக இதெல்லாம் பண்ணுறோம், சிறு தொழில் பண்ணுறவங்களுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து தான் நாளைக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னா கூட என்னங்க கேட்க முடியும், நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இதை சொன்னீங்க இப்போ ஜனங்க என்ன கேட்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க, இப்போ வந்து தகுதியுள்ள மகளிர் தகுதி இல்லாத மகளிர்லாம் அதுக்கப்புறம் அதெல்லாம் முன்னாடி சொன்னீங்களா, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல எல்லா குடும்ப தலைவிகளுக்கு, எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்குறாங்க. இப்போ நிற்க வச்சு கேள்வி கேட்க முடியுது இல்லை, அதுக்கு தான் தேர்தல், அதை நம்பி தான் ஓட்டு போட்டான். அந்த மாதிரி இப்போ இவங்க கொடுக்குற தேர்தல் வாக்குறுதிகளை சீர்தூக்கி பார்த்து தான் யாருக்கு ஓட்டு போகிறதோ அவங்க முடிவு பண்ணுவோம். இப்போது ஹிந்து கன்சால்டேஷன், இந்து பெரும்பான்மை மேலே ஆதரவு இருக்க ஒரு ஆள்னு வச்சுங்களேன், மோடி தான் நமக்கான தலைவர், அவர் தான் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. அது வேணும்னு நினைக்கிறவன் அந்த வாக்குறுதிக்காக மோடி கொண்டு போடுவான். இது வேண்டாம், நாட்டை பிளவுபடுத்தும், சிவில் சட்டம் வந்து ஆபத்து, இறையாண்மைக்கு ஆபத்தாயிரும், சமூக இது இருக்காது, செக்யூலரிசம் இருக்காதுன்னு நினைக்கிறவன், செக்யூலரிசம் வேணும்னு நினைக்கிறவன் இந்த வாக்குறுதியை பார்த்ததுக்கப்புறம் மோடி வளர்ச்சி கொடுக்குறான்னு நினச்சா கூட அவன் போட மாட்டான், இங்கே போய் போடுவான். அவனுக்கு வந்து சரி காங்கிரஸ் தான் நம்மளுடைய ஐடியாலஜி, காங்கிரஸ் தான், அப்போ காங்கிரஸுக்கு போடுவான். இப்படி தான் நடக்கும். இப்போ இந்த பிரச்சாரங்களில் நாங்கள் வெவ்வேறு மாவட்டங்கள் போகிறப்ப நாங்கள் பார்க்குற உரிமை தொகை அப்படின்றத திமுக ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க, இந்த தேர்தலில் ரொம்ப கை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. இதோட பார்த்து தான் நாங்கள் வந்து காங்கிரஸோட அறிக்கையிலேயே வந்து இதை ஆட் பண்ணியிருக்காங்கன்ற அளவுக்கு பேசுகிறாங்க இல்லையா, களத்தில் அப்படி தான் இருக்கா? ஆமாம், உரிமை தொகை அப்படின்றது ரொம்ப கூடுதலாக திமுக கை கொடுக்கும் நம்புறீங்களா? உரிமை தொகை வந்து டபுள் எட்ஜ் நைஃப். ஏன்னா உரிமை தொகை கிடைத்தவர்களும் இருக்கிறார்கள், கிடைக்காதவர்களும் அதே அளவுக்கு இருக்காங்க. இப்போ ரேஷன் கார்டு கணக்கில் அவங்க 1 கோடி குடும்ப அட்டைகளுக்கு மேலே கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 1 கோடி 10 லட்சம் குடும்ப அட்டை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 கோடி குடும்ப அட்டைகள் கிடைக்காம இருக்கு. இப்போது நீங்கள் தகுதியுள்ள தகுதி இல்லாதன்னு 2ஆக பிரிச்சிட்டிங்க. அப்போ அதுலேயும் சில பேர் விடுபட்டு போனோம். அதைத்தான் உதயநிதி சொல்கிறாரு, இப்போது எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்குறோம், எல்லாருக்கும் நாங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இது எல்லாருக்குன்றது விண்ணப்பித்த எல்லாருக்குமா, இல்லை விண்ணப்பிக்காதவங்களும் சேர்த்து கொடுப்பாங்களா, இல்லை மறுபடியும் ஸ்க்ரூட்டினியில் அது வந்து விண்ணப்பித்தாலும் திருப்பி ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கான்லாம் தெரியாது. தேர்தல் பிரச்சாரன்றதுனால மற்ற இடங்களில் போகும்போது அமைச்சர்களை யாரை நிற்க வச்சு கேட்டாலும் அம்மா இல்லை மறுபடியும் அதெல்லாம் வாங்க சொல்லியிருக்காங்க, மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? உனக்கு வந்து வாய்ப்புகள் அது வந்து பண்ண முடியாது. ஆனால் இப்படி தான் உரிமை தொகையை அவங்க உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி அது நமக்கு கை கொடுக்கும்னு நம்புகிறாங்க. எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாதுல்ல. இப்போ தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா 8 கோடி பேருக்கு நீங்கள் வந்து காசு கொடுத்து திருப்திப்படுத்தி ஏதோ ஒரு திட்டத்தை அது பண்ண முடியாது, யாராலையுமே பண்ண முடியாது. அதனால் இது கை கொடுக்கும்னு திமுக நம்புது. ஆனால் இது பல இடங்களில் அதிருப்தியும் ஏற்படுத்தி இருக்குன்றது பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துலலாம் வாக்காளர்கள் கேள்வி கேட்குறத பார்க்கும்போது நமக்கு இது அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கு.
அதுக்காகவே கோவப்பட்டு திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்டுருவானான்னா சொல்ல முடியாது. அது நம்ம பொறுத்திருந்தா அது பொறுத்திருந்தா சார். இன்னொரு எலெக்ஷன் இந்த பிரச்சாரத்தில் இன்னொரு நெரேட்டிவ் செட் பண்ணப்படுது. தேர்தலுக்கு அப்புறமா வந்து அதிமுகன்ற கட்சியே வந்து இருக்காது, டிடிவி தினகரன் கைகளுக்கும் ஓபிஎஸ் கைக்கும் போயிடும் அப்படின்னு தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலை பேசிட்டு வர்றாரு. என்ன வியூகம் சார்? அதிமுகவை எப்படி பார்க்குறாங்க பாஜக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்? இது நீங்கள் 2-3 ஃபேஸில் பார்க்கணும். அதிமுக ஒரு பலமான கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த கட்சி நம்ம கூட இருக்கணும்னு பாஜக விரும்புச்சு. பாஜகவுடைய டெல்லி தலைமை அவர்கள் எப்படியாவது பாஜகவோட கூட்டணியை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாங்க. அவங்களுடைய பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகும் எடப்பாடி வந்து இது பேகேஜ், நம்ம இங்கே வந்து இவங்களை கழட்டி விட்டால் தான் நமக்கு தேர்ற அந்த 3-4 சீட்டாவது தேரும், இல்லை சுத்தமாக தேராது அப்படின்னு முடிவுக்கு வந்து அவர் கழட்டி விட்டார். சரிங்களா? அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து இதை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாஜக அப்போது நேற்று வரைக்கும் ஒரு பலமான கட்சி நினச்சி நான் கூட்டணி கண்டிப்பாக சேரணும்னு நினைக்கிற ஒரு கட்சி அது எப்படி எலெக்ஷன் முடிஞ்சோடனே காணாமல் போயிடும்? அப்போ டெல்லி தலைமைக்கு தெரியாததான் அண்ணாமலைக்கு தெரியுது. அவங்க ஒரு மதிப்பு போட்டிருக்காங்களே இந்த கட்சியை, இது ஒர்த்தான கட்சி, தமிழ்நாடு முழுக்க இதுக்கு வந்து இவ்வளோ பேஸ் மாநிலங்கள்ல வலுவான பெரிய கட்சி அதிமுக கூட்டணி, இது வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு வலுவான கட்சியை நீங்கள் எப்படி ஓவர் நைட்டில் காணாமல் போயிடும், எப்படி நீங்கள் அழிச்சிட முடியும்? இதெல்லாம் தேர்தலுக்காக பேசுகிற பேச்சு, அதை அழிக்க முடியாதுன்னு அண்ணாமலைக்கும் தெரியும். ஏன்னா திமுக அதிமுக 2 கட்சியுமே ஆலமரம் மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலே வேரூன்றிய கட்சிகள். இதெல்லாம் ஒரு நைட்டில் யாராலும் அழிச்சிட முடியாது. இப்போ பாஜக இங்கே தமிழ் மாநில இருக்கக்கூடிய பாஜகவுக்கு அதிமுகன்றது பிரச்சனையா இருக்கா, இப்போ எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு பிரச்சனையா இருக்காரா? அதிமுக தாங்க பிரச்சனை. அவங்களுக்கு வந்து 2வது இடத்துக்கு அவங்க வரணும். அவங்க என்ன மெல்ல மெல்ல பிரசன்ஸ் அதிகப்படுத்தி முதல்ல 2வது இடத்துக்கு வர ட்ரை பண்ணுவாங்க. நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சின்னு நடுவில் பேசுனாங்கல்ல, நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் பிரதான எதிர்கட்சின்ற இடத்துல இருந்து ஆளுங்கட்சின்ற இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படிதான் அது. அதனால் அப்படி போகும்போது டேரெக்டாக அங்கே போக முடியாதுல்ல. இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லை. டேரெக்டாக போய் பாஜக ஆட்சியில் உட்கார வைக்கிறது தமிழ்நாடு மக்கள் ரெடியாக இல்லை. அப்போ முதல்ல எதிர்கட்சி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியாகவும் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ எதிர்கட்சி ஆகணும்னா இப்போ இருக்கிற எதிர்கட்சி யார், அவங்கள தான் விமர்சனம் பண்ணி உனக்கு ஒன்றுமே கிடையாது, நீ அன்ஃபிட்டு, உன்னோட நான் தான் கேப்பபிளான ஆள், நான் தான் ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இது வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்டுகளை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல பாஜக அந்த இடத்த ஏக்நாத் சிண்டே விவகாரத்துலையும் பார்த்தோம். அந்த மாதிரி இவங்க முதல்ல அதிமுக அகற்றிட்டு அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு பல உத்திகள், அதில் இது ஒரு உத்தி. ஒரு யுக்தி தான் இதோடய, இது வந்து மாறாது அப்படின்னு நம்புறீங்களா? இதெல்லாம் ஒரு நாளில் அழிஞ்சு போயிடாதுங்க. கட்சி வந்து இது எனர்ஜி மாதிரி தான். அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு மாதிரியான விமர்சனங்கள் சலசலப்பு ஏறது இயல்பு தானே. அது எல்லா கட்சியிலும் நடக்கும். அது எல்லா கட்சியிலும் நடக்கும். அந்த சரிவு வரும், அந்த சரிவை சரி பண்ணுவாங்க, மறுபடியும் மேலே போவோம், திருப்பி கீழே போவோம். இப்படித்தான் போயிட்டு இருக்கோம். எந்த அரசியல் கட்சியுமே உச்சத்திலேயும் இருக்காது, எந்த அரசியல் கட்சியும் டவுன்லையும் இருக்காது. ஏன்னா இப்போ தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனம் முடியாது. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சிட்டே இருக்காரு. 8 தோல்வி எடப்பாடின்ற அளவுக்கு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஆப்போசிட்ல டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக தலைமை என்னன்னு தெரியும், எல்லாரும் எங்ககிட்ட வருவாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை இருக்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, டிடிவி ஜெயிச்சிருவாரு, ஓபிஎஸ் ஜெயிச்சிருவாரு, ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க மத்திய அமைச்சர்லாம் வாங்க, அவங்க கை ஓங்கும், அப்போ அதிமுக அந்த பக்கம் போகும்னு சொல்லி. இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கல். முதல்ல அவங்க ஜெயிக்கணும், அதுக்கப்புறமா அவங்க வந்து அதிமுகவை டேக் ஓவர் பண்ணணும். இதெல்லாம் ஒரு லாங் ப்ராசஸ்ங்க. நம்ம ஒரு நாளில் இதெல்லாம் யாரும் கணிக்க முடியாது. இப்போ கூவத்தூரில் இவர் பழனிசாமியை உட்கார வச்சுட்டு சசிகலா ஜெயிலுக்கு போகும்போது அவங்க என்ன நினச்சாங்க, அவங்க இன்னொரு பன்னீர்செல்வமாக இருப்பாருன்னு நினச்சாங்க. சீனே வேற. அவங்க எதிர்பார்த்தது நடந்துச்சா? நடக்கல. அதனால நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்காது. அது நம்ம போக போக தான் அரசியல் எப்படி மாறுதுன்னு பார்க்க முடியும். சார், இறுதியா ஒரு கேள்வி, எந்தெந்த தொகுதிகள் அதிமுகவோட கை ஓங்கும்னு நினைக்கிறீங்க? அந்த தொகுதிகள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு. இன்னைக்கு கடைசி கட்ட நிலவரப்படி ஈரோடு, பொள்ளாச்சி, நாமக்கல், கோயம்புத்தூர், இந்த தொகுதிகளெல்லாம் அதிமுகவோட கை கொஞ்சம் ஓங்கி இருக்கு. சில இடங்கள்ல இந்த மும்முனை போட்டி ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுனால ஓட்டு எப்படி உடையும்னு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு தென் சென்னை எடுத்துக்காங்க, அந்த அம்மாவை நிற்க வச்சுருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஆனால் 2 மாநில கவர்னர் அந்த பொறுப்பை விட்டு வந்து இங்கே நிற்கிறாங்க. அந்த தொகுதிக்காரங்க அவங்க ஓரளவு கணிசமான ஓட்டு வாங்குவாங்க. இப்போது இதெல்லாம் வந்து வெற்றி வாய்ப்புகளை மாற்றி விடும். முன்ன மாதிரி இப்போ எலெக்ஷன் இல்லைங்க. யாருமே வந்து 5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாங்க, 3 லட்சம் ஓட்டில் ஜெயிச்செல்லாம் இல்லை. போன சட்டசபை தேர்தலில் 500 ஓட்டுலலாம் வெற்றி தோல்வி மாறினதை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த எலெக்ஷன்லையும் ரொம்ப கம்மி மார்ஜினில் நிறைய தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு மாறும். அந்த சின்ன மார்ஜினில் மாறுது பார்த்தீங்களா, அந்த இடங்கள்ல இந்த ஃபைட் இருக்குல்ல, திமுக அதிமுக பாஜக, இந்த ஃபைட், இவங்க 3 பேர் இருக்கிற இடங்கள்ல மும்முனை போட்டியில் இந்த ஓட்டை மாற்றி விடுறதுல
யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. தென் சென்னை அந்த மாதிரி ஒரு தொகுதி, ஒரு நிச்சயமற்ற தொகுதி. தேனி என்ன ஆகும்னு தெரியாது. இப்போ டிடிவி ஜெயிப்பார்னா டிவி வாங்குவார் கணிசமான ஓட்டு, ஜெயிப்பாரான்னு தெரியாது. ஒருவேளை அவர் வாங்குற ஓட்டு தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு பாதகமாக போய் நாராயணசாமி ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் மேல கடுமையான சிம்பத்தி இருக்கு. ராமநாதபுரத்துல சிம்பத்தி இருக்கு. அங்க ஹிந்து ஓட்டு கன்சாலிடேஷன் நடக்குது. ஓகே. ஆனா அங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இப்போ நீங்க ஐயுஎம் அன்னைக்கு வச்சிருக்கோம் நம்ம நவாஸ்கனி. அப்போ இஸ்லாமியர்களும் கணிசமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அப்ப எல்லாரும் சிந்தாம் சிதறாம அங்க ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்து கன்சாலிடேட் இவங்க ஓட்டு போடுறாங்கன்னு இந்த பக்கம்னு வச்சுக்கோங்க. இது எப்படி போய் முடியும்னு தெரியாது. சிதம்பரமே திருமாவளவன் போன முறை ரொம்ப க்ளோஸா தான் இது பண்ணாரு. அப்ப இந்த முறை அவர் வந்து பானச்சிரத்தை எடுத்து போய் மறுபடியும் அங்க நிக்கிறாரு. இப்போ இவங்க வேற பிரிஞ்சு இருக்கிறாங்க, அந்த ஓட்டு பிரிய போகுது. அது என்ன ஆகும்னு தெரியாது. விழுப்புரத்துல ரவிக்குமார் போன முறை உதயசூரியன் சின்னத்துல நின்னாரு. இப்ப பானை சின்னத்தோட போறாரு. பானை சின்னத்தோட திரும்பவே போன முறை எவ்வளவு தடுமாறுனா நம்ம பார்த்தோம். அப்ப ரவிக்குமாருக்கு எந்த அளவுக்கு அது கை கொடுக்கும், அந்த தொகுதி என்ன ஆகும்னு தெரியாது. இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே 26 பக்கத்துல பார்த்துட்டு இருக்கும்போது 26 வந்துடும். அப்ப 26 தேர்தலில் தன்னுடைய கட்சியுடைய வலிமையை நிரூபிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஹோல்டு இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கங்க. இப்போ சிவி சண்முகம் இருக்காருன்னா விழுப்புரத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், என்னால் இவ்வளோ ஓட்டு வாங்க முடியுது, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், மத்திய மாநில ஆட்சிகளை மீறி நான் வந்து இந்த தொகுதியை ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். இப்போ நேரு அப்படி தானே பண்ணாரு, திருச்சியை ஜெயிச்சு கொடுத்தாருல இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில். அந்த மாதிரி எல்லாருமே என் ஏரியாவை நான் ஜெயிச்சு கொடுத்தேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ எல்லாரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஓட்டு வாங்கும் போது இந்த மூணு அணி, இதுக்கு நடுவில் நாம் தமிழர் வேற இருக்கு. நாம் தமிழர் எல்லா தேர்தலும் என்ன பண்ணுது, இளைஞர்கள் ஓட்டை ஓரளவு கணிசமாக வாங்குறாங்க, ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டெல்லாம் அது போகுது. இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டெல்லாம் எங்கேருந்து வருது, இது யாருக்கு ஆதரவான ஓட்டு, யாருக்கு எதிரான ஓட்டு, அதை நம்ம பார்க்க வேண்டியது, அதை நம்ம பார்க்கணும். அப்போ யாருக்கு போக வேண்டிய ஓட்டை இவங்க வாங்குறாங்க அப்படின்னு. அப்போ நாளாக பிரியும் போது இந்த மாதிரி அது என்ன ஆகும்னு, இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்காங்க, தேனி மாதிரி தான் கோயம்புத்தூர். இப்போ நீங்கள் அண்ணாமலையோ வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டு, ஆனால் ஜெயிச்சிருவாரா அப்படின்னா அவர் எதிர்த்து நிற்கிறது யாரு, திமுகவும் அதிமுகவும் நிற்குது. அப்போ 2 மலை கூட மோதணும். அவர் சாதாரண ஒரு டம்மி கேண்டிடேட், ஏதோ ஒரு சின்னோன்னா அவர் ஜெயிச்சுட்டு போயிடுவார். நீங்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பாஜகவும் காங்கிரஸும் எங்கெல்லாம் நேரடியாக மோதுதோ அதில் பெரும்பாலான இடங்கள் 90% இடங்களில் பிஜேபி தான் ஜெயிச்சு. ஸோ காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி கூட மோதும் போது ஜெயிச்சிருது. அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் திமுகவும் இலையும் மோதுது அப்படின்னா பெரும்பாலான இடங்கள்ல இன்னைக்கு திமுக ஜெயிச்சிடும். திமுகவும் இலையும் மோதும் போது திமுக கூட்டணி கொடுத்துருக்கு. 21 இடம் தான் திமுக நிற்குது, சரிங்களா? மிச்சத்தை நம்ம கூட்டணிக்கு கொடுத்துருக்குறோம். அப்போ கூட்டணிக்கு கொடுத்த இடத்துல இலை நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட்டணி ஜெயிக்குமா இலை ஜெயிக்குமா, எது ஸ்ட்ராங்கான சின்னம்? மக்கள் மத்தியில் இலை கொஞ்சம் பரிச்சயமான சின்னம். அப்போ இது வந்து ஒன்று. ரெண்டாவது கேண்டிடேட்டுடைய பலம், கேண்டிடேட் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாரு. இப்போ இன்னைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துகிட்டு இருக்கு 2 நாளா. இவ்வளோ கண்காணிப்புகளுக்கு நடுவுலையும் அது நடக்குது. நிறைய இடங்களில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நடக்குது. இது எல்லாமே தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வந்து என்ன சொல்றது, பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் கலந்து இதுலேருந்து தான் ஒரு வெற்றி வாய்ப்பு நம்ம தருமபுரி இதில் சேர்த்துக்கலாம். மும்முனை போட்டியில் தருமபுரி நீங்கள் சேர்த்துக்கணும். தருமபுரியில் சௌமியா அன்புமணிக்கான வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கு. ஏன்னா பாமக மொத்த பேரும் இங்கே தான் வேலை செய்யறாங்க. 9 தொகுதியை விட்டு இங்கே வந்து தான் தங்கர் பச்சாலாம் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. இங்கே தான் வந்து மொத்த பேரை வேலை செய்கிறாங்க. அதனால இது இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டஃப் ஃபைட் இருக்கிற இடங்கள்ல ஓட்டு எப்படி பிரியோன்னே நமக்கு தெரியாது. ஓகே, நெல்லை இதில் இருக்கும் சார். நெல்லை சேர்த்துக்கலாம் மும்முனை போட்டியில். நெல்லை மும்முனை போட்டியில் அங்கே வந்து அவருக்கும் அங்கே நயினாருக்கும் ராபர்ட் ப்ரூஸ்க்கும் தான் போட்டி. ஓகே. ஸோ அது வந்து இப்போ இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரோன்னு சொன்னதுனால அவங்களுக்கு அங்கே கொஞ்சம் செட்பேக் இருக்கு. முன்னாடி எலெக்ஷன் அறிவிச்ச புதுசுல கேண்டிடேட்டே போடல நெல்லையில். இப்போ காங்கிரஸ் பிரச்சாரம் பண்றாருன்னா அன்னைக்கு சாயந்தரம்னா அப்போதான் கேண்டிடேட்டே போட்டாங்க, காலைல தான். அது வரைக்கும் அங்கே வந்து குழப்பம். அது திமுக நிற்க வேண்டிய தொகுதியை காங்கிரஸ் கொடுத்துட்டாங்கன்னு திமுக காரங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆதங்கம். அப்போ நயினார் உறுதியா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. உறுதியா ஜெயிச்சிட்டாருன்ற நிலையிலேருந்து இன்னைக்கு வந்து ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்ற நிலைமையில வந்து பண இஷ்யூ வந்துருச்சு. பின்னாடி இந்த மேனிஃபெஸ்டோ வந்திருக்கு. அதான் சொல்றேன், ஒரு வேட்பாளர் கடைசியில போய் ஓட்டு எண்ணி முடிக்கிறாங்க பாருங்க. ஓட்டு எண்ணி முடிக்கிற வரைக்கும் பதட்டமா தான், நித்தியகண்டம் பூர்ணாயுசு மாதிரி தான் அது வந்து பதட்டத்தோட தான் இருக்கணும்.
எந்த நேரமும் மாறிக்கிட்டே இருக்குங்க. இப்போ எலெக்ஷன் நடக்கும்போது கூட போன எலெக்ஷனில் பாதியிலேயே மோடி ஃபோன் பண்ணி இங்கே வாழ்த்து சொன்னார் ஜெயலலிதாவுக்கு அப்படின்னு சொன்னால், அப்போது ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணுன்ற மைண்ட் செட் இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவோம், அது ஒரு 2-3% இருக்குது. நம்ம ஓட்டு வீணாக போயிடுவாங்க, யார் ஜெயிச்சாலும் நான் போட்ட கட்சி தான் ஜெயிச்சுது அப்படின்னு சொல்லிக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு 3% இருக்குது. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் எலெக்ஷன் டே அன்னைக்கு நடக்குது பாருங்கள், அவங்களாம் போய் அந்த ஓட்டு போட்டுருவாங்க. ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி. கோவையில் பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியை மிஸ் பண்ணுவாங்களா திமுக? மிஸ் பண்ணுறாங்க. அது வந்து அவர் சிறையிலேருந்து இயக்குறார் அப்படின்லாம் சொல்லப்பட்டாலும் நேரில் களத்துலேருந்து ஒருத்தர் வேலை செய்கிறதுக்கும் ரிமோட்டில் வேலை செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. எலெக்ஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வேலை. அது வந்து கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருங்களா, அந்த மாதிரி எலெக்ஷனில் நின்றுப்பார் அப்படின்றத நீங்கள் அதில் சேர்த்துக்கணும். எலெக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய வேலை, பல பேரை கட்டி இழுக்க வேண்டிய வேலை. ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு தான் சீட்டு கிடைக்குது. ஒரு கட்சி திமுகவில் ஒருத்தருக்கு தான் சீட்டு வச்சுக்கோங்க. திமுக ஒரு மிகப்பெரிய கட்சி, அந்த சீட்டை எதிர்பார்த்து 4 பேர் வந்திருப்பாங்க, 5 வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க. இல்லை அந்த ஏரியாவில் இருக்க 2 அமைச்சர்கள் தன்னுடைய ஆதரவாளருக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க. இப்போ இவங்கள கூட விட்டுருங்க, அவங்க 2 பேர் பவர்ஃபுல்லான ஆட்கள். சீட் கொடுக்கணும், 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும், ஒருத்தர் ஆதரவாளர் தான். அப்போ இன்னொருத்தருக்கு மன வருத்தமாக தான் இருக்கும். இவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தி ஊக்கப்படுத்தி கிரவுண்டில் வேலை செய்ய வச்சு அது தொய்வில்லாமல் நடக்குதான்னு செக் பண்ணி எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் சரிவு தெரியுதோ அதெல்லாம் சரி பண்ணி, இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இவ்வளோத்தையும் பண்ணி முடித்தா தான் வெற்றி உறுதி. சில தொகுதி இருக்கும், அது வந்து வேட்பாளர் எதிராளியே இல்லாமல் இப்போ கனிமொழி ஜெயிக்கிறாங்க, அது வந்து அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. டிஆர் பாலு ஜெயிக்கிறாரு, இதெல்லாம் உறுதி. தயாநிதி மாறன் ஜெயிக்கிறாரு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய கேண்டிடேட் கிடையாது, பெரிய டஃப் காம்படிஷன் கிடையாது. இப்போ தயாநிதி மாறனுக்கு எதிராக நீங்கள் யாரை போட்டிருக்கீங்க? தேமுதிக போட்டிருக்கீங்க, பிஜேபி இருக்குது. அவர் இப்போ யோசிச்சு பாருங்கள், அவர் யாரை கூட சண்டை போடணும்? அவர் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சுட்டு போவார். திருவள்ளூரில் காங்கிரஸ் ஈஸியாக ஜெயிச்சிடும், ஏன்னா பிஜேபி கேண்டிடேட்டு, அவர் தெரியாத கேண்டிடேட், வெளியிலேருந்து தொகுதியிலேருந்து வெளியில் வந்து போட்ட கேண்டிடேட்டு. தேமுதிக போட்டிருக்கீங்க, தேமுதிக அவர் பிரச்சாரமே சில சமயம் போகிறார், சில சமயம் போகிறதில்லை. அப்போது சசிகாந்த் புது ஆளாக இருந்தாலும், எலெக்ஷன்லேயே ஃபஸ்ட் டைம் நிற்கிறவராக இருந்தாலும், காங்கிரஸ் அப்படின்ற கட்சி டேரெக்டாக பிரதான கட்சி திமுக அதிமுக கட்சி இல்லாத ஒரு கட்சியாக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக ஜெயிச்சுட்டு போயிடுவார். இப்போ இவருக்கு ஈஸியாக இருக்கிற ஒரு விஷயம், கோயம்புத்தூரில் நிற்கிற திமுக கேண்டிடேட்டுக்கு ஈஸியாக இருக்காது. அவர் ஒரு பெரிய கட்சி. கோயம்புத்தூரில் திமுக நிற்காம லாஸ்ட் டைம் மாதிரி கம்யூனிஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அண்ணாமலோட வெற்றிக்கு உறுதியாக இருந்திருக்குமா? கொஞ்சம் டஃப் தானே. நீங்கள் திமுக நிற்காம கூட்டணி கட்சின்னு வச்சுக்கலாம். திமுக எடுத்த முடிவு கரெக்ட். கோயம்புத்தூர்ல இவங்க நிற்க போகிறாங்கன்னா அப்போ அங்கே திமுக எங்கெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல தலைவர் என்னங்க பண்ணுவார்? எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ, எங்கெல்லாம் டஃப்பாக இருக்குமோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஈஸியாக இருக்க விஷயத்த நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறது தான் நல்ல தலைவருக்காக. அதைத்தான் ஸ்டாலின் பண்ணியிருக்காரு. ஸோ டஃப்பான ஏரியா சரி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம், அதை போட்டிருக்காங்க. அதான் சொன்னேன், இது எப்படி உடையும்னு தெரியாது. இது எல்லாமே ஜூன் 4 தான். யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 30% யங் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அந்த யங் ஓட்டர்ஸ் யாருக்கு ஓட்டு போடுவான்னு தெரியாது. இந்த யங் ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து பழைய ஐடியாலஜி நம்ம பேசுகிறோம்ல, அந்த ஐடியாலஜிலாம் தெரியாத ஆட்கள். இப்போ இந்த யங் ஓட்டர்ஸ்னால் நீங்கள் இவங்கெல்லாம் இப்போ 2K கிட்ஸ், ஸோ 2000 பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 24 2000 2003 இவங்களுக்கு தான் இந்த 20-24 வயசு குரூப்பில் இருக்கிறாங்க. அவங்க பிறந்திருக்கும் போது அவங்களுக்கு கலைஞரை பற்றியும் தெரியாது, அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது, அவங்களுக்கு ஜெயலலிதா பற்றி பெருசாக தெரியாது, அவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே பெருசாக தெரியாது. அவங்க இப்போ ரீசெண்டாக இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் பார்க்குறாங்க. அதனால் சமூக நீதி அப்படின்னா அவங்க சமூக நீதி நம்ம எங்கேருந்து எங்கே வந்திருக்கணும்னு தெரியாது. தமிழ்நாடு ஏன் இந்தியாவிலேயே இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மாநிலமாக இருக்குது, அப்போ நம்ம எவ்வளோ போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த கடந்து வந்த பாதையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ இன்னைக்கு யார் என்ன பேசுகிறாங்கன்றதை வச்சு அதை வச்சு முடிவு வந்துடுவாங்க. நம்ம ஓவராலாக பேசியிருக்கோம் சார், பட் என்ன ரிசல்ட் அப்படின்றது ஜூன் 4 தான் நம்மளுக்கு தெரிய வரும். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.